வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த டோர் வந்து டச் வுட் அப்ளை பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம டச் வுட்டே தான் அப்ளை பண்ணணும். அது எப்படி தேய்ச்சி டச் வுட்டை வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறப்ப தெரியும், ரொம்ப அழுக்கெல்லாம் பட்டு ரொம்ப பழசாயிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வந்து 180 இல்லைனா 220 வாட்டர் மேலே வந்து மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடணும். டஸ்ட்டு அழுக்கு ரொம்ப கரைங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக தேய்ச்சி எடுத்துட்டு க்ளீனாக தூசுலாம் தட்டிடணும். தட்டிட்டு பிறகு நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். டச் வுட் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து வால்நட் எடுத்துக்கிறேன். வால்நட் வந்து நமக்கு தேவைக்கேற்ப, மரம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கலர் டார்க்காக சேர்த்துக்கணும். கலர் லைட்டாக நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குதுன்னா நம்ம கலர் லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் வந்து அடுத்து ரெட் ப்ரௌன் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒர்க்கே இருக்குது. நம்ம வந்து கலர் சரியாக வந்து மிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஒர்க்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிடும். அடுத்தது டீ குட் எடுத்துக்கிறேன். நம்ம டீ குட் எடுத்தோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் லைட்டாக ஆகும். அது வந்து கொஞ்சம் ரெண்டும் கலர் டார்க் ஆகும். இது மூணுத்தையும் வந்து நான் டர்பனில் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கிடைக்குங்க வந்து டர்பனு. தின்னர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தின்னர்லாம் டூ நாட் யூஸ் தின்னர், ஒன்லி டர்பன் டச் வுட்டுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பூ டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் பிரிசில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து துணியெல்லாம் போட முடியாது. இது மாதிரி வந்து ஃபுல்லாக பூ, அதாவது பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா டர்பனில் கலந்து ஸ்டைனரை இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த அழுக்கு வெளுத்து போயிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகும். இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் பிரிசில். மட்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம பிரிட்ஜில் அப்ளை பண்ணக்கூடாது. இது மாதிரி வந்து காட்டன் கிளாத்தில் தொட்டு நீட்டாக போடுறோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பிரிட்ஜில் அப்ளை பண்ணாக்கா கசகசன்னு இருக்கும், சாரியாக இருக்கும். கலர்லாம் ரொம்ப வெளுத்து போயிடுது அப்படின்னா 1க்கு 2 முறை அப்ளை பண்ணுங்கள். நல்லா இருக்குது அப்படின்னா ஒரே முறை அப்ளை பண்ணாவே போதும். இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து நம்ம டச் வுட் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து கலர் அப்ளை பண்ணிட்டேன். பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது மேலே வந்து நம்ம வந்து டச் வுட் வந்து ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வந்து வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி தான். பியூ பாலிஷு, மெனாமில் அது மாதிரிலாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டச் வுட்டை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அது வந்து நான் நிற்க வச்சு அப்ளை பண்ண போகிறேன். பிரிட்ஜில் அப்ளை பண்ணலாம். பிரிட்ஜில் அப்ளை பண்ணாக்கா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கம்மியாக ஏறும். இதே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் திக்காக லேயர் மாதிரி ஏறும், நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. டச் வுட் மிக்சிங் வந்து நான் போட்டிருப்பேன். டச் வுட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது வீடியோ சர்ச் பண்ணால் வரும். அது மாதிரி வந்து டச் வுட் வந்து தின்னர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி டர்பன் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும் டச் வுட்டுக்கு. டச் வுட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டச் வுட் அடிச்சுருந்தா தான் நம்ம வந்து டச் வுட் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து மேனுவல் பாலிஷ் போட்டுக்கிறோம் அப்படின்னா மேனுவல் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். பியூ பாலிஷ்னால் பியூ பாலிஷ் ரீபாலிஷ் பண்ணலாம். நம்ம என்ன மெட்டீரியல் போட்டுக்கிறாங்களோ அந்த மெட்டீரியல் தான் வந்து ரீபாலிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ டச் வுட் இது அப்ளை பண்ணதுனால தான் நாங்கள் வந்து டச் வுட்டே அப்ளை பண்ணுறோம். வேறு எதனா பாலிஷ் போட்டோம் அப்படின்னா பொங்கி அப்படியே தோல் உறிஞ்ச மாதிரி பொங்கி வந்துடும், சுருங்கிடும், ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிரும். டச் வுட்னா டச் வுட்டே அப்ளை பண்ணுங்கள். மேனுவல் பாலிஷ்னா மேனுவல் பாலிஷே அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி பியூ வுட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா பியூ வுட் பாலிஷே தேய்ச்சி ரீபாலிஷ் பண்ணுங்கள். நல்லா லைஃப் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.